ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையிலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது கலாத்தியர் 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்ததல்லாமல் வேற ஒன்றையும் குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. இந்த வசனத்தை எழுதியவர் அப்போஸ்தலர் பவுல். உலகத்தில் பல விஷயங்கள் நம் மேன்மை பாராட்டுகிறோம், பெருமையாக கருதுகிறோம். கல்வி, பணம், பதவி, மனிதன் பாராட்டுகள். ஆனால் பவுல் சொல்கிறார், என் மேன்மையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மாத்திரமே, என் பெருமையெல்லாம் இயேசுவின் சிலுவை மாத்திரமே என்று. சிலுவை நம்முடைய இரட்சிப்பின் அடையாளம். சிலுவை என்பது ஒரு தண்டனையான கருவி மட்டுமல்ல, அது நம்முடைய இரட்சிப்பின் நடந்த ஒரு அற்புதமான இடமாகும். இயேசு நம்முடைய பாவங்களுக்காக தம்மையே அர்ப்பணித்தார். நாம் செய்ய முடியாததை அவர் செய்தார். நமக்கு ஒரு இரட்சிப்பை இந்த வேளையிலே தந்தார். அவருடைய கிரீடம் நமக்கு ஒரு கிருபையா இருக்கிறது. அவர் பட்ட அடிகள் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறது. அவர் சிந்திய ரத்தம் நமக்கு ஒரு இரட்சிப்பை தருகிறது. பவுல் இவ்விதமாய் சொல்கிறார், வேறு எதிலும் நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். இது ஒரு பெரிய தீர்மானம். நம்முடைய வாழ்க்கையின் மையம் யார்? உலகமா அல்லது கிறிஸ்துவா? சிலுவையை மையமாக வைத்தால் தாழ்மையுடைய வாழ்க்கையை வரும், அன்பான ஒரு வாழ்க்கை வரும், மன்னிக்கக்கூடிய மனம் படைந்த ஒரு வாழ்க்கை வரும். சிலுவை உலகத்திற்கு நமக்கும் இடையே ஒரு பிரிவினையை உண்டாக்கும். அடுத்த வசனத்தில் பவுல் சொல்கிறார், உலகம் எனக்கு சிலுவையிலும் நான் உலகத்திற்கு சிலுவையிலும். அதாவது பழைய வாழ்க்கை முடிந்தது, புதிய வாழ்க்கையை ஆரம்பமானது. நம்முடைய பதில் என்ன? இந்த வசனம் நமக்கு ஒரு கேள்வியை கேட்கிறது. நீ எதை கொண்டு பெருமை பாராட்டுகிறாய்? நாம் சொல்ல வேண்டியது, என் வெற்றி அல்ல, என் பணம் அல்ல, என் பலன் அல்ல, இயேசுவின் சிலுவையில்தான் என் பெருமை, என்னுடைய மேன்மை என்று நாம் சொல்லும்பொழுது தேவன் அடிக்கப்பட்டதற்கான, காயப்பட்டதற்கான பலன், இரட்சிப்பு உங்களை வந்து சேரும். சிலுவை இல்லாமல் கிறிஸ்துவம் இல்லை, சிலுவை இல்லாமல் இரட்சிப்பு இல்லை. ஆகையால் நாம் சொல்ல வேண்டியது, கர்த்தாவே உமது சிலுவையை என் ஜீவனும் என் மகிமையும் உள்ளது என்பது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.